மாரீச்சன் ராவனை பத்தி வர்ணிச்சு அதை கேட்ட ராவணன், நீ இப்போ மிருகரூபியாக தங்கமானாக ஆகி சீதையை பிரலோபம் பண்றையா, உன்னை வசம் பண்ணிவிட்டமான்னா இவன் கையால சாரத்தை காட்டிலும் ராமனுடைய கையால மறிச்சா ஸ்ரேயசுன்னு மாய மந்திரத்தை ஜபிச்சு சங்கமானாக ஆகி நவரத்ன கச்சிதமான சரீரத்தோட கூட சீத்தை புஷ்பம் எடுக்கிறத போய் விளையாடினான் மாரீச்சன். சீதரா நாதா லட்சுமணா லட்சுமணான்னு கத்தினாள். ஓடி வந்து பார்த்தால் இந்த மான கொண்டு போய் பரதனை கொடுக்கணும்னாலாம் சீதை. பரதனுக்கு கொடுக்கணும்னா இந்த காயத்ரி 24 அக்ஷரம், ராமாயணம் 24,000 ஸ்லோகம், ஒரு 1000 ஸ்லோகத்துக்கு ஒரு முறை காயத்ரி அப்படியே உள்ள புகுந்துட்டே இருக்கு. குழக்கட்டைக்குள்ள பூர்ணம் புகுறா போல. இப்படி இங்க மலையாளத்துல ஒரு இது பண்ணுவேல, சக்க குழம்பு வச்சு கோழி இலை இலைன்னு சொல்லுவேல, அதுக்குள்ள அந்த பூர்ணம் பூர்றது பாருங்க, அது மாதிரி பூர்ணம் எத்தனை இலையிட பண்ணினாலும் அதுக்குள்ள பூர்ணம் வைக்க ஒரு அம்மா மறந்து போட்டாங்க. அது அப்புறம் இலையிடைன்னு சொல்லுவேலோ, சரங்கு கட்டுறமா அது அப்படி சொல்ல மாட்டேன். அந்த பூர்ணம் உள்ள புகரணும். அது மாதிரி காயத்ரி பூந்திருக்கு. இந்த பர்காங்கிற தான் இந்த பரதசிய. பரதன் சந்தோஷம் போய் இந்த மான கொண்டு போய் காட்டினான்னு ஆளாம் சீதை. சுவாமிக்கு பரதனத்துல எல்லையில்லாத பிரேமை உண்டு தேவிக்கு தெரியும். இப்படி சொன்னாள் சீதே, மான நான் பிடிச்சுன்னு வரேன்னாள். லட்சுமணன் கூட அண்ணா இது மாரீச்சனுடைய மாயே வாண்டாம் நாள். சீதை சொன்னதான் கேப்பேன்னு சுவாமி ஜாகிரதையா சீதையை பார்த்துக்கோன்னு மான விரட்டின்னு போனாள். বহু தூரத்துக்கு இழுத்துன்னு போயிடுத்து மான போய் வகம் பண்ணினாள். அலரெண்டு மாரீச்ச ரூபத்தோட கீழே விழுந்தான். தெத்திப்பல்லும் செம்பட்ட மயிரும் தலையில கிரீடமும்